ஜானகி அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. 1938 பிறந்து 2026 முந்தானத்து 88 வயசுல உடல் சரியில்லாம இறந்தாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம். இவ்வளவு பத்தி நான் சொல்ல போறேன். ஜானகி அம்மா பத்தி தான். ஜானகி அம்மா பத்தி மோஸ்டா இப்ப ஜெனரேஷன் கிட்ஸுக்கு தெரியாது. காரணம் ஸ்ரேயா கோஷல், ஜோனிடா காந்தி, அப்புறம் இந்த மாதிரி சிங்கர்ஸுக்கு நமக்கு தெரியல. பட் இவங்க ஒரு ஜெம். நம்மள 2015 ரிட்டையர் ஆகிட்டாங்க. எனக்கு போதும், நான் பாடினர் போதும்னு சொல்லி அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அவங்க சாதிச்சாரு, அவங்க பண்ண விஷயங்கள நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பிளீஸ் ஃபுல்லா பாருங்க. ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நம்ம ஜானகி அம்மாவோட திரைப்பயணத்தை நம்ம பார்க்க போறோம். 1938 ஏப்ரல் 26 ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஜானகி அம்மா பிறகுறாங்க. ஜானகி அம்மாவுக்கு வந்து பார்த்த சின்ன வயசுல இருந்தே பாட்டு கேட்டு ரொம்ப விருப்பப்பட்டவங்க. அவங்க ரேடியோல எல்லாத்துலயும் பாட்டு கேட்டு நானும் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்க. அது சின்ன பொண்ணு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா போட்டியிலும் கலந்துட்டு பாட்டு பாடி இது பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரீமே வந்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி தான் 1957 சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து ஏவிஎம் வந்து சான்ஸ் கேட்கறாங்க, இந்த மாதிரி நான் பாடணும். அவங்க ஆடிஷன் பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பாடின லாங்குவேஜ் வந்து பார்த்து தெலுங்குலாம். நீ ஆசை அடி ஆசை சொல்லி பாட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. அப்புறம் லேட்டரெல்லாம் வந்து பார்த்தா அவங்க வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் வந்து அங்கேயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க சூஸ் பண்ண ஜோனரும் இல்லை, பாடாற பாட்டும் இல்லை, மாதிரி ஃபோக், மெலடி, ராக் எல்லாமே அவங்க பாடினாங்க. கர்நாடிக்ல இருந்து எல்லாமே. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கரா ஆக ஆரம்பிச்சாங்க. முக்கியமா நம்ம இளையராஜாவோட சேர்ந்து பாடின பாட்டு எல்லாமே பிளாக் பஸ்டர். அவங்க வந்து பார்த்தா அவங்க ஒரு இறாதான் வச்சிருந்தாங்க. சொல்ல போனா அவங்க வாங்குற அவார்ட்ஸே இல்லை. அவங்க 4 நேஷனல் அவார்டு, 33 ஸ்டேட் அவார்டு, அது மட்டும் இல்லாம 2013 பத்மபூஷன் அவார்டும் அவங்க வாங்கினாங்க. 48,000 பாட்டுக்கு மேல அவங்க பாடிக்கிறாங்க. 8 மொழிக்கு மேல அந்த மொழியில போய் பாடிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, உருது, பெங்காலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் தான் அவங்க பாடிக்கிறாங்க. அவங்க பாட்டு கேட்காத ஆளும் இல்லை அந்த ஜென்ரேஷன்ல. சொல்ல போனா அவங்க பாட்டு வந்து எஃப்எம் எல்லா வீட்லயும் அவங்க பாட்டு ஒழிச்சிட்டு இருந்துடா சொல்லுவேன். பட் அவங்கள பத்தி இந்த ஜென்ரேஷன் தெரியாத காரணமே அவங்க ரிட்டையர் சீக்கிரமா ஆயிட்டாங்க. ஜென்சி அங்கெல்லாம் ஒரு சினிமா நாலேஜ் பாட்டு கேட்க ஆரம்பிக்கும் ஒரு பிள்ளையா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. பட் இப்போ அவங்க பாட்டை நான் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸாகவும் ஸ்டோரியாகவும் வச்சு வைப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சே ஆகும். ஏன்னா அவங்களால இங்க பல பேர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். பை பை, சைனிங் ஆஃப், டிஆர்.